சமாதானம் என்பது ஒரு மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையில வராது. இதை நான் விளக்குறேன் பாருங்க. ஒருவன் சமாதானமா இருக்க வேண்டுமானால் யாருக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். நீங்க வாசித்து பாருங்களேன். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு சொல்லுது. யாருக்கு? சாந்த உள்ளவர்கள், குணமுள்ளவர்கள், பூமியை சுகந்தரித்து. இப்ப இந்த வசனத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சமாதானம் என்பது ஏதோ ஒன்று அப்படியே வானத்திலிருந்து எனக்குள்ள இறங்கி வரணும்னு எதிர்பார்க்கிறத விட, சமாதானம் என்பது ஏதோடு சம்பந்தப்பட்டது என்றால் நம்முடைய கேரக்டரோட சம்பந்தப்பட்டது. எல்லாம் எனக்கு கவனிக்கிறீங்களா? ஒரு மனிதனுடைய குணநலங்களை பொறுத்துதான் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு படிச்சிருக்கிறாங்க, பணம் இருக்குது, வசதி இருக்குது, திறமை இருக்குது, ஆனா ஏன் அவங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா அவங்க கேரக்டர்ல பிரச்சனை இருக்குது. இந்த வசனம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். எரிச்சல் உள்ளவர்களுக்கு அல்ல. யாருக்கு? முற்கோபிகளுக்கு அல்ல. யாருக்கு? சாந்த குணம். அது ஆங்கிலத்தில் ஒரு நல்ல வார்த்தை, லாங் சஃபரிங். சாந்த குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை பொறுத்து கொள்வது, சில காரியங்களை சகிப்பது, சில காரியங்களை விட்டு கொடுப்பது. அதான் அந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துற லாங் சஃபரிங். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் ஏன் இல்லை, ஏன் சமாதானமா இருக்க முடியவில்லை என்றால், சமாதானம் என்பது ஒரு மனிதனுடைய குணம் சம்பந்தப்பட்ட ஒன்று. அந்த எந்த குணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும்னா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்களேன், சாந்த குணம். இந்த சாந்த குணம் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா, அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் இல்லாதவர்கள் நிறைய உறவுகளை இழப்பாங்க. சாந்த குணம் இல்லாதவர்கள் நிறைய உறவுகளை உடைப்பாங்க. யாருக்குள்ள இந்த சாந்த குணம் இல்லையோ அவங்க சேர்க்க மாட்டாங்க, சிதறடிப்பாங்க. அப்போ தேவன் இந்த சாந்த குணம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. அன்பு என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. சமாதானம் என்பது எல்லாமே உலகத்திலிருந்து வரல, ஆவியானவரால், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் தான் இவைகள். இப்ப பாருங்க, நிறைய பேர் ஏன் உறவுகளை இழக்கிறாங்க, ஏன் இன்றைக்கு பிரிவினைகள், ஏன் குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது என்றால் ஒரு மனிதனுடைய குணம்தான் அதற்கு காரணம். இப்ப சொல்லுங்க, உங்க குணம் என்னவா மாறினா நீங்க சமாதானமா இருக்க முடியும்? சாந்த குணம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேரை ஆதாயப்படுத்திக் கொள்வாங்களாம். இப்ப முக்கியமா இந்த சாந்த குணம் யாருக்கு இருக்கணும்னா, கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கணும். ரொம்ப ரொம்ப யாருக்கு இருக்கணும்னா, ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்கணும். அதனால ஒருத்தவங்க ஊழியக்காரங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படி கிடையாது. சில நேரங்களில் இந்த சாந்த குணம் தான் அநேகரை சேர்க்கிறது. நீங்க எந்த பிசினஸ் பண்ணுங்க, நீங்க எந்த கடை வைங்க, நீங்க என்ன தொழில் பண்ணுங்களேன், நீ டென்ஷன் பார்ட்டியா இருந்தா உன் கடை பக்கம் ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான். வரவனெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு மூஞ்ச காட்டினேன்னா உன் பிசினஸ்ல நீ என்னதான் முட்டை தான் வாங்கணும். லாஸ். உலக மக்கள் கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் அழகா பேசுறாங்க பார்த்தீங்களா? சூப்பரா பேசுவான் பாருங்க. அவன் தலை காஞ்சி போய் கிழிஞ்சு போய் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாலும் வாங்க சார் அப்படின்னுவான், வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிடுறானா இல்லையா? கூப்பிட்ட உடனே எந்த கடைக்கு அடிக்கடி போவீங்க? எவன் மேடம் போடுறானோ, எவன் சார் போடுறானோ அவன் கடைக்கு தான் நான் போவேன். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறவங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க ஏன் இந்த ஆட்டிடியூட் இல்லாம இருக்கிறோம்? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தக்க வைக்கணும்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு உறவாடணும்னா, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியினுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணணும்னா, உன்னை பார்த்தாலே 100 அடி ஓடக்கூடாது. எப்படி இருக்கணும்? சாந்த குணம் உள்ளவங்களா இருக்கணும்.
நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியாது, ஆனா அவங்க ப்ரொபஷனலை காப்பாத்துறதுக்கு அவங்க பிஹேவியர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்க அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. எத்தனை முறை டவுட் கேட்டாலும் அவன் கோவப்படாம சொல்லுவான். ஏன்னா அவன் உன்னை ஆதாயப்படுத்தி அவன் பழைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுகந்தரிப்பார்கள். நிறைய காரியங்கள் நாம் இழந்ததற்கு, சமாதான கேடு வந்ததற்கு, சமாதான குலைச்சலுக்கு நம்ம தைரியமா சொல்லணும், என் கேரக்டர் தான் காரணம். சில காரியங்களை நம்மளால சகிச்சு கொள்ள முடியாது. வேதம் சொல்லுது, நீங்க சகித்து கொள்ள கூடாதா, நீங்கள் பொறுத்து கொள்ள கூடாதா அப்படின்னு தேவன் நம்ம கேள்வி கேட்கிறாருங்க. இவ பாருங்க, அவங்களுக்கு கடைசி எப்படி சொல்லுதுன்னா, மிகுந்த சமாதானத்தினாலே எப்படி இருப்பாங்களா, மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். அவங்களுக்கும் சமாதானம், அவங்களுக்கும் மகிழ்ச்சி, அவர்களால் பிறருக்கும் சமாதானம். அப்ப இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு மூல காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற சாந்த குணம். ட்ரை பண்ணுங்க, தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு காரியத்தை நீங்க சமாதானத்திற்கு பார்க்கணும்னா 37வது வசனம் அங்கேயே இருக்கு பாருங்க. 37வது வசனம், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பாருங்க, துன்மார்க்கமோ அநியாயமோ அக்கிரமமோ நமக்கு எதை கொண்டு வர முடியாது? வேதம் தெளிவா சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னா சொல்லுது. ஒருவேளை அவன் தண்ணி அடிச்சு சமாதானத்தை தேடலாம், போதைக்கு அடிமையாகி அதுல சமாதானத்தை தேடலாம், அந்த சமாதானத்தினுடைய முடிவும் சஞ்சலமே. ஆனா வேதம் சொல்லுது, இந்த பூமியில எவ்வளவு நமக்கு டார்ச்சர் இருந்தாலும், எவ்வளவு நமக்கு சவால்கள் இருந்தாலும், நான் உத்தமனா இருந்தால் என்னுடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும்.